இன்றைக்கு சமைக்க போகிறது வெஜிடேரியன் மீகோன். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நான் சைவ மீகோன் வெள்ளை கலரு வெட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் ஒரு பையோட மீகோனை பாதி எடுத்துருக்கேன். பூண்டு 3 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1, பட்டை மிளகா 3, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடுக்கீரை, கேரட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, கடுதாளிப்பு, வெள்ளைத்தாவு சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிச்சு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இந்த மீகோனை இந்த தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வேக வைக்கணும், கொஞ்ச நேரம் தான் வேக வைக்குவோம். நல்லா உள்ளுக்கு தள்ளி விடுங்க. ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் வேணாம், ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே திரி போட்டுட்டு அப்புறம் எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, பாருங்கள், நான் மீகோன்னு ஒரே நிமிஷம் தான் வச்சேன். சும்மா அந்த தண்ணியில் அப்படியே 2-3 டீப் அப்படியே பரட்டிட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், வடிகட்டி வச்சுருக்கேன். முதல்ல நான் தவு பொரிச்ச எண்ணெயிலே நான் இப்போ தாளிக்க போகிறேன். முதல்ல கடுதாளிப்பு போட்டுருவோம். கடுதாளிப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்காமல் அப்படியே எந்த பொருளும் போட்டாதீங்க, நல்லா இருக்காது. ஓகேவா, இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் பட்டை மிளகா முதல்ல போடுறேன். பட்டை மிளகா போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. ஓகேவா, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டுருவோம். போட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை போடுற வரைக்கும். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை போடுறவங்க போடலாம், போடலன்னாலும் பிரச்சனை இல்லை. இது வாசத்துக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது கீரையும் கேரட்டையும் போட்டுருவோம். கடுகீரையும் கேரட்டும் இதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேவா, கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம லேசாக உப்பு போட்டுக்குவோம். இதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா கரையிட்டோம். ஓகேவா, இப்போ நல்லா போட்டாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சு கவுத்திலே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீகோனை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கீரைக்கு உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். நீங்கள் அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விடுவோம். ஏன்னா உப்பு இருக்குல்ல, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா உரப்பாகவும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் உப்பு பற்றலைன்னா, அப்படி உப்பு உங்களுக்கு சேரல, கணக்காக வரலன்னு சொன்னாக்கா லேசாக உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே மேலோட்டமாக ஊற்றுனீங்களா உப்பு கணக்காக அமைஞ்சிடும். ஓகேவா, பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. ஓகேவா, செஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். வெஜிடேரியன் மீகோன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.